ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீக வைப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வேலூர் பள்ளிகொண்டாவில் அமைந்திருக்கும் வாராகி அம்மன் கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த வாராகி அம்மன் கோவில் பள்ளிகொண்டாவில் உள்ள வெப்பங்கல் என்ற சிறிய கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சற்று தள்ளி அமைந்துள்ளது. இது திரிஸ்தலம் அல்லது திரிஸ்தல வாராகி கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மேற்கு நோக்கி அமைந்துள்ள புதிதாக கட்டப்பட்ட கோயிலாகும். மேலும் இது தனது வசீகரிக்கும் அழகுக்காக பெயர் பெற்றது. மேற்கு பக்கத்தில் சுமார் 3 நுழைவாயில்கள் உள்ளன. அந்த நுழைவாயில்களில் ஒன்றில் மையத்தில் ஒரு பெரிய வராகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அதன் இருபுறமும் ஸ்ரீ பிரம்மாவும் சிவனும் உள்ளனர். வளாகத்திற்குள் நுழையும் போது வராகர் சிலைக்கு பின்புறம் கண்களை கவரும் ஒரு பெரிய கருப்பு நிற ஸ்ரீ கணபதி சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த கணபதி சிலை கிழக்கு நோக்கி உள்ளது. கணபதி சன்னதியின் வாசல் அழகாக தங்கமுலாம் பூசப்பட்டு பார்ப்பதற்கு மிகவும் கண்ணை கவரும் வகையில் உள்ளது. இந்த கணபதி சிலைக்கு பின்னால் ஒரு சிறிய இடத்தில் அக்னி வாராகி சிலை நிறுவப்பட்டுள்ளது. கூரை மிகவும் தாழ்வாக இருப்பதால் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலையில் பக்தர்கள் தலை குனிந்துதான் இங்கு வரவேண்டியிருக்கும். இதற்கு அடுத்ததாக வடக்கு நோக்கிய 8 கைகளுடன் அமர்ந்த கோலத்தில் உள்ள வாராகியம்மன் சிலை உள்ளது. 8 கைகளுடன் அமர்ந்த கோலத்தில் உள்ள இந்த வாராகியம்மன் ஸ்ரீ ஜல வாராகியம்மன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த வாராகியம்மனுக்கு அருகில் பல நீள்வட்ட அரவை கற்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மஞ்சள் தூளை அரைத்து தங்கள் பிரியமான வேண்டுதலுடன் வாராகியம்மன் மீது பூசுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த பக்தர்களின் விருப்பங்கள் மிக விரைவில் நிறைவேறும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. கோயிலின் பிரதான வாயிலில் இருந்து வாராகியம்மனின் பிரதான சன்னதி வரை செல்லும் பாதை முழுவதும் நேர்த்தியாக சிமெண்ட் பூசப்பட்டுள்ளது. மேலும் 48 ஹோம குண்டங்கள் ஒழுங்கான முறையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரதான சன்னதிக்கு அருகில் பார்வதி தேவி மற்றும் நந்தி பகவானுடன் காட்சியளிக்கும் சிவபெருமானின் வண்ணமயமான சிலை நிறுவப்பட்டுள்ளது. மறுபுறம் ஆதிசேஷனின் கீழ் சயன கோலத்தில் காட்சியளிக்கும் பள்ளிகொண்ட ஸ்ரீ ரங்கநாதரின் வண்ணமயமான சிலை உள்ளது. பள்ளிகொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் காட்சியளிக்கிறார். இவர்களுடன் ஸ்ரீ பிரம்மாவும் இங்கு காட்சியளிக்கிறார். கருங்கற்களால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கருப்பு நிற ஸ்ரீ சக்கரம் அல்லது மகாமேரு மூலவர் சிலைக்கு சில மீட்டர் முன்னால் வைக்கப்பட்டுள்ளது. பிரதான கோயில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். இதில் மூலவர் சிலையின் இருபுறமும் 2 யாளி சிலைகள் உள்ளன. மேற்கு நோக்கிய கருவறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் 16 அடி உயர கருப்பு விக்கிரகத்தில் எழுந்தருளியுள்ளார். மூலவருக்கு 4 கைகள் உள்ளன. அவற்றில் ஒவ்வொன்றிலும் அவர் ஒரு சக்கரம், ஒரு தாமரை, ஒரு புத்தகம் மற்றும் தமிழில் திரிசூலம் எனப்படும் ஒரு திரிசூலத்தை ஏந்தியுள்ளார். வாசல் தங்கமுலாம் பூசப்பட்டு பளபளப்பாக காட்சியளிக்கிறது. பக்தர்கள் உள் மற்றும் வெளிப்புறங்களில் உள்ள சுற்றுச்சுவர் வழியாக மூலவரை வலம் வரலாம். யானை, சிங்கம், கருடன், பாம்பு, குதிரை மற்றும் காளை போன்ற பல்வேறு வாகனங்களில் பல வண்ண வாராகியம்மன் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. மூலவரின் பின்புறம் வெளிப்புறத்தில் ஒரு துணை சன்னதி உள்ளது. இந்த துணை சன்னதியில் கிழக்கு நோக்கிய சரஸ்வதி, தேவி கருமாரியம்மன் மற்றும் லட்சுமி ஆகியோரின் 3 கருப்பு சிலைகள் உள்ளன. கோவில் வளாகத்தில் ஒரு நவீன கோவில் சமையலறை உள்ளது. இதில் தினமும் பல பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய நாட்கள் மிகவும் மங்களகரமான நாட்களாகும். இந்த நாட்களில் வாராகியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இந்த புதிய கோவிலின் புகழ் படிப்படியாக பரவி வருவதால் இங்கு பக்தர்களின் வருகை சீராக அதிகரித்து வருகிறது. பிரதான கோயிலுக்கு எதிரே கிழக்கு நோக்கி ஸ்ரீ ராகவேந்தர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ ஆதிசங்கரர், ஸ்ரீ புத்தர், ஸ்ரீ மகாவீரர், ஸ்ரீ தர்மசாஸ்தர் மற்றும் அகஸ்திய முனிவர் ஆகியோரின் பல சிலைகளும் உள்ளன. இந்த சிலைகளுக்கு அருகில் ஒரு பீடத்தில் வடக்கு நோக்கிய 10 தலைகள் கொண்ட ஒரு பெரிய நாக சிலை உள்ளது. பிரதான கோயிலை நோக்கி செல்லும் போது ஒரு ஊஞ்சலின் மீது அமைக்கப்பட்ட சிறிய ஸ்ரீ வாராகியம்மன் சிலை உள்ளது. அதற்கு எதிரே ஒரு சிறிய ஹோமகுண்டம் அமைந்துள்ளது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.